அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல். இங்கே பாருங்கள், 8ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் எத்தனை அலகு இருக்குன்னா வரலாறு பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா 8 அலகு இருக்குது. ஓகேவா? இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த 8 இயல்களுக்கான ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், முதல்ல வரலாறுல நம்மளுக்கு அலகு 1ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐரோப்பியர்களின் வருகை. இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். 1 பாருங்கள், இந்தியாவில் போர்ச்சுகீசிய ஆதிக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் யார்? விடை அல்போன்சா டி அல்புகர்க். 2, பின்வரும் ஐரோப்பிய நாடுகளுள் இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிப்பதில் முதன்மையாக இருந்த நாடு எது? விடை போர்ச்சுகல். 3, 1453ஆம் ஆண்டு கான்ஸ்டான்டினோபிள் யாரால் கைப்பற்றப்பட்டது? விடை துருக்கி. அடுத்து, சர் வில்லியம் ஹாக்கின்ஸ் டேஸ் நாட்டை சார்ந்தவர்? விடை இங்கிலாந்து. 5, இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை? விடை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. 6, பின்வரும் ஐரோப்பிய நாட்டினருள் வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வருகை தந்த கடைசி ஐரோப்பிய நாட்டினர்? விடை பிரெஞ்சுக்காரர்கள். 7, தமிழ்நாடு கடற்கரையோரத்தில் உள்ள தரகம்பாடி டேஸ் வர்த்தக மையமாக இருந்தது? விடை டேனியர்கள். அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1, இந்தியாவின் தேசிய ஆவண காப்பகம் NAI டேஸில் அமைந்துள்ளது? விடை புதுடெல்லி. 2, போர்ச்சுகீசிய மாலுமியான பார்த்தலோமியா டயஸ் டேஸ் என்பவரால் ஆதரிக்கப்பட்டார்? விடை மன்னர் 2ஆம் ஜான். 3, இந்தியாவில் அச்சு இயந்திரம் 1556இல் டேஸ் அரசால் கோவாவில் நிறுவப்பட்டது? விடை போர்ச்சுகீசிய. 4, முகலாய பேரரசர் டேஸ் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வர்த்தகம் செய்ய அனுமதி அளித்தார்? விடை ஜஹாங்கீர். 5, பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் டேஸ் என்பவரால் நிறுவப்பட்டது? விடை கால்பர்ட். 6, டேஸ் என்ற டென்மார்க் மன்னர் டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்க ஒரு பட்டயத்தை வெளியிட்டார்? விடை 4ஆம் கிறிஸ்டியன். அடுத்து பொறுத்துக. டச்சுக்காரர்கள்? விடை 1602. ஆங்கிலேயர்கள் 1600. டேனியர்கள் 1616. பிரெஞ்சுக்காரர்கள் 1664. அடுத்து சரியா தவறா என குறிப்பிடுக. சுயசரிதை எழுதப்பட்ட ஆதாரங்களுள் ஒன்று ஆகும்? விடை சரி. சுயசரிதை எழுதப்பட்ட ஆதாரங்களுள் ஒன்று ஆகும். விடை சரி. 2, நாணயங்கள் பயன்பாட்டு பொருள் ஆதாரங்களுள் ஒன்று ஆகும்? விடை சரி. ஆனந்தரங்கம் பிரிட்டிஷ் மொழிபெயர்ப்பாளராக இருந்தார்? விடை தவறு. 4, வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கப்படும் இடங்கள் ஆவண காப்பகங்கள் என்று அழைக்கப்படுகிறது? விடை சரி. அடுத்து பின்வரும் கூற்றினை ஆராய்ந்து சரியானவற்றை டிக் செய்க. இங்கே நம்மளுக்கு வந்து 4 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியானது அப்படின்னா 1, 2 மற்றும் 4 சரி. அடுத்து தவறான இணையை கண்டறிக. இதில் எது தவறான இணை அப்படின்னா பிரான்சிஸ் டென்மார்க், மற்றது எல்லாமே சரியான இணை. அடுத்து அலகு 2ல் வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மதிப்பீடு பகுதியில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். 1, 1757ஆம் ஆண்டில் வங்காளத்தை ஆட்சி செய்தவர்? விடை சிராஜ் உத் தௌலா. 2, பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு? விடை 1757. 3, பக்சார் போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை? விடை அலகாபாத் உடன்படிக்கை. 4, பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி டேஸ் கர்நாடக போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது? விடை 2ஆம். 5, ஹைதர் அலி மைசூர் அரியணை ஏறிய ஆண்டு? விடை 1761. 6, மங்களூர் உடன்படிக்கை இவர்களுக்கு இடையே கையெழுத்தானது? விடை ஆங்கிலேயர் மற்றும் திப்பு சுல்தான். 7, 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போரின் போது ஆங்கிலேய தலைமை ஆளுநர்? விடை காரன்வாலிஸ். 8, ஆங்கிலேயருடன் பசீன் உடன்படிக்கை செய்து கொண்டவர்? விடை 2ஆம் பாஜிராவ். 9, மராத்திய பேரரசின் கடைசி பீஸ்வா? விடை 2ஆம் பாஜிராவ். 10, துணைப்படை திட்டத்தில் இணைத்து கொண்ட முதல் இந்திய சுதேச அரசு எது? ஹைதராபாத். அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. அலிநகர் உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்ட ஆண்டு? விடை 1757. சிராஜ் உத் தௌலாவின் தலைமை படை தளபதி? விடை மிர்ஜாபர். 3, 2ஆம் கர்நாடக போருக்கான முக்கிய காரணம்? விடை வாரிசுரிமை பிரச்சினை. 4, இந்தியாவில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதற்காக வாரிசு இழப்பு கொள்கை கொண்டு வந்தவர்?
விடை டல்கௌசி பிரபு. 5. திப்பு சுல்தானை இறுதியாக தோற்கடித்தவர். விடை ஆர்தர் வெல்லஸ்லி. 6. திப்பு சுல்தான் இறப்புக்கு பின் டேஸ் வசம் மைசூர் ஒப்படைக்கப்பட்டது. விடை 3ஆம் கிருஷ்ணராஜ உடையார். 1800ஆம் ஆண்டு கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில் ஒரு கல்லூரியை நிறுவியவர். விடை வெல்லஸ்லி பிரபு. பொறுத்துக. ஐலா சபேல் உடன்படிக்கை. விடை முதல் கர்நாடக போர். சால்பை உடன்படிக்கை. முதல் மராத்திய போர். பாரிஸ் உடன்படிக்கை. 3ஆம் கர்நாடக போர். ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை. 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போர். மதராஸ் உடன்படிக்கை. முதல் ஆங்கிலேய மைசூர் போர். இதுதான் இதற்கான விடை. அடுத்து சரியா தவறா என குறிப்பிடுக. 1. அலிவர்திகான் மறைவுக்கு பின்னர் சிராஜ்-உத் தௌலா வங்காளத்தின் அரியணை ஏறினார். விடை சரி. பிளாசி போரில் ஆங்கிலேய படையை வழிநடத்தியவர் ஹெக்டர் மன்ரோ ஆவார். விடை தவறு. 3. ஐரோப்பாவில் வெடித்த ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் 2ஆம் கர்நாடக போருக்கு இட்டுச் சென்றது. விடை தவறு. 4. வங்காளத்தின் வில்லியம் கோட்டையில் உள்ள உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி சர் எலிஜா இம்பே ஆவார். விடை சரி. காரன்வாலிஸ் பிரபு காவல்துறையை உருவாக்கினார். விடை சரி. கீழ்கண்டவைகளில் சரியாக பொருந்தியுள்ளது எதுன்னு பார்க்கலாம். இதில் எது சரியா இருக்குன்னா வந்தவாசி போர் 1760. அடுத்து அலகு 3 கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும். இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஜாகிர்தாரி, மல்குஜாரி, பிஸ்வேதாரி போன்ற பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும் நிலவரி முறை எது? விடை இவற்றில் எதுவும் இல்லை. 2. எந்த கவர்னர் ஜெனரலின் காலத்தில் வங்காளத்தில் நிரந்தர நிலவரி திட்டம் செய்து கொள்ளப்பட்டது? விடை காரன்வாலிஸ் பிரபு. 3. மகள்வாரி முறையில் மகள் என்றால் என்ன? விடை கிராமம். 4. மகள்வாரி முறை எந்த பகுதியில் செய்து கொள்ளப்பட்டது? விடை பஞ்சாப். 5. கீழ்காணும் கவர்னர்களுள் மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? வில்லியம் பெண்டிங் பிரபு. ஆங்கிலேயரால் ரயத்வாரி முறை அறிமுகப்படுத்தப்படாத பகுதி எது? வங்காளம். இண்டிகோ அவுரி கிளர்ச்சி யாரால் தலைமையேற்று நடத்தப்பட்டது? விடை திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் பிஷ்ணு பிஸ்வாஸ். 8. பர்தோலி சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடத்தப்பட்டது? விடை சர்தார் வல்லபாய் பட்டேல். கோடிட்ட இடங்களை நிரப்புக. மகள்வாரி என்பது ஜமீன்தார் முறையின் திருத்தப்பட்ட முறையாகும். மகள்வாரி முறை ஹோல்ட் மெகன்சி என்பவரின் சிந்தனையில் உதித்த திட்டமாகும். இண்டிகோ அவுரி கிளர்ச்சி வங்காளத்தில் நடைபெற்றது. மாப்ளா கழகம் மலபாரில் நடைபெற்றது. சம்பரான் விவசாய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1918. அடுத்து பொறுத்துக. நிரந்தர நிலவரி திட்டம். விடை வங்காளம். மகள்வாரி முறை வடமேற்கு மாகாணம். ரயத்வாரி முறை மதராஸ். நீல்தர்பன் இண்டிகோ விவசாயிகளின் துயரம். சந்தால் கழகம் முதல் விவசாயிகள் கிளர்ச்சி. இதான் இதற்கான விடை. அடுத்து சரியா தவறா என குறிப்பிடுக. 1. வாரன் ஹேஸ்டிங்ஸ் 5 ஆண்டு நிலவரி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். விடை சரி. 2. ரயத்வாரி முறை தாமஸ் மன்ரோவால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதற்கான விடையும் சரி. அடுத்து குஜராத்தின் யூசுப்சாகி என்ற பர்கானாவில் பாப்னா கழகம் ஏற்பட்டது. விடை தவறு. பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் 1918 நிறைவேற்றப்பட்டது. இதற்கான விடையும் தவறு. அடுத்து பின்வரும் கூற்றினை ஆராய்ந்து சரியானவற்றை டிக் செய்க. இங்கே கூற்றுகள் கொடுத்துருக்கா. கீழ்கண்டவற்றில் எந்த ஒன்று ஜமீன்தாரி முறை பற்றிய தவறான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. 4 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. இது எது தவறுனா விவசாயிகளுக்கு இந்த முறையில் ஒரு குறிப்பிட்ட வருவாய் நிலையாக கிடைத்தது. அடுத்து கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் நடைபெற்ற விவசாய புரட்சி பற்றிய சரியான கூற்று எது? இதற்கான விடை நீல்தர்பன் என்ற நாடகம் தீனபந்து மித்ராவால் எழுதப்பட்டது. அடுத்து அலகு 4 மக்களின் புரட்சி. இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். பாளையக்காரர் முறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. விடை 1529. பின்வரும் தமிழ்நாட்டு பாளையக்காரர்களுள் ஆங்கில ஆட்சியை எதிர்த்ததில் முன்னோடியானவர். விடை பூலித்தேவன். காலின் ஜாக்சன் எந்த பகுதியின் ஆட்சியாளர்? விடை ராமநாதபுரம். வீரபாண்டிய கட்டபொம்மன் கீழ்கண்ட எந்த இடத்தில் தூக்கிலிடப்பட்டார்? விடை கயத்தாறு. வேலு நாச்சியார் எப்பகுதியின் ராணி ஆவார்? விடை சிவகங்கை. திருச்சிராப்பள்ளி பிரகடனம் யாரால் வெளியிடப்பட்டது? விடை மருது பாண்டியர்கள். கீழ்கண்டவைகளுள் தீரன் சின்னமலையோடு தொடர்புடைய பகுதி எது? விடை ஓடாநிலை. ராணி லட்சுமிபாய் எப்பகுதியில் ஏற்பட்ட புரட்சியை வழிநடத்தினார்? விடை மத்திய இந்தியா. கோடிட்ட இடங்களை நிரப்புக. கிழக்கு பகுதி பாளையங்கள் கட்டபொம்மன் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது. விஸ்வநாத நாயக்கர் அவரது அமைச்சர் அரியநாதருடன் கலந்தாலோசித்து
பாளையக்காரர் முறையை ஏற்படுத்தினார். கட்டபொம்மனின் முன்னோர்கள் ஆந்திரா பகுதியைச் சேர்ந்தவர்கள். வேலு நாச்சியார் தமிழர்களால் வீரமங்கை எனவும் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி எனவும் அறியப்பட்டார். சின்னமருது சிவகங்கையின் சிங்கம் என அழைக்கப்படுகிறார். 1857ஆம் ஆண்டு புரட்சியை வி.டி. சவார்கர் என்பவர் முதல் இந்திய சுதந்திரப் போர் என விவரிக்கிறார். அடுத்து பொறுத்துக. டெல்லி விடை இரண்டாம் பகதூர் ஷா. கான்பூர் நானா சாஹிப். ஜான்சி லட்சுமிபாய். பரைலின்னு வருமா? பரைலி அப்படிங்கிறது பரைலி தான். பரைலி கான் பகதூர் கான். பீகார் அப்படிங்கிறது கன்வர் சிங். அடுத்து சரியா தவறா என குறிப்பிடுக. விஜயநகர ஆட்சியாளர்கள் தங்கள் மாகாணங்களில் நாயக்கர்களை நியமித்தனர். விடை சரி. சிவசுப்பிரமணியம் என்பவர் மருது பாண்டியர்களின் அமைச்சர் ஆவார். விடை தவறு. 1799 அக்டோபர் 17ஆம் நாள் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார். விடை சரி. திப்பு சுல்தானின் மூத்த மகன் பதே ஹைதர் ஆவார். விடை சரி. அடுத்து பின்வரும் கூற்றை ஆராய்ந்து சரியான விடையை குறிப்பிடவும். இங்கே கூற்று 1 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கூற்று 2, கூற்று 3, கூற்று 4 கூற்றுகள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் எது சரின்னா கூற்று 2 மற்றும் 3 சரி. அடுத்து தவறான இணையை கண்டுபிடிக்கும். இதில் எது தவறானதுன்னா மருது பாண்டியர் எட்டயபுரம். அடுத்து மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. இதில் எது மாறுபட்டதுன்னா திப்பு சுல்தான். அடுத்து அலகு 5ல் இந்தியாவில் கல்வி வளர்ச்சி. இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். வேதம் என்ற சொல் டேஸிலிருந்து வந்தது. விடை சமஸ்கிருதம். 2. பின் வருவனவற்றுள் எது பண்டைய காலத்தில் கற்றலுக்கான முக்கிய மையமாக இருந்தது. விடை இவை அனைத்தும். இந்தியாவின் மிக பழமையான நாலந்தா பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம். பீகார். தட்சசீலத்தை யுனெஸ்கோ அமைப்பு உலக பாரம்பரிய தலமாக எப்போது அறிவித்தது. விடை 1980. இந்தியாவில் நவீன கல்வி முறையை தொடங்கிய முதல் ஐரோப்பிய நாடு எது. போர்ச்சுகல். இந்தியாவில் கல்வி மேம்பாட்டிற்காக ஆண்டுதோறும் மானியமாக 1 லட்சம் ரூபாய் தொகையை வழங்குவதற்கான ஏற்பாட்டினை செய்த பட்டய சட்டம் எது. விடை 1813ஆம் ஆண்டு பட்டய சட்டம். பின்வரும் குழுக்களில் எந்த குழு பல்கலைக்கழக மானிய குழுவினை அமைக்க பரிந்துரைத்தது. விடை ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு 1948. இந்தியாவில் புதிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. விடை 1986. கோடிட்ட இடங்களை நிரப்புக. வேதம் என்ற சொல்லின் பொருள் அறிவு. தட்சசீல இடிபாடுகளை கண்டறிந்தவர் அலெக்சாண்டர் கன்னிங்காம். டில்லியில் மதரசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் இல்துமிஸ் ஆவார். புதிய கல்விக் கொள்கை திருத்தப்பட்ட ஆண்டு 1992. 2009ஆம் ஆண்டு இலவச கட்டாய கல்வி சட்டத்தின் விதிகளை அமல்படுத்துகின்ற முதன்மையான அமைப்பு அனைவருக்கும் கல்வி இயக்கம், அதாவது SSA ஆகும். பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1956. பொறுத்துக. இட்சிங். விடை சீன அறிஞர். பிரான்சிஸ் சேவியர். கொச்சி பல்கலைக்கழகம். உட்ஸ் கல்வி அறிக்கை. இந்திய கல்வியின் மகாசாசனம். 2ஆம் சரபோஜி. சரஸ்வதி மகால். சர் தாமஸ் மன்றோ. மதராஸில் மேற்கத்திய கல்வி தான் இதற்கான விடை. அடுத்து சரியா தவறா என குறிப்பிடுக. சரகர் மற்றும் சுஸ்ருதர் ஆகியோரின் குறிப்புகள் மருத்துவத்தை கற்றுக்கொள்ள ஆதாரங்களாக இருந்தன. விடை சரி. கோயில்கள் கற்றல் மையங்களாக திகழ்ந்ததோடு அறிவை பெருக்கிக் கொள்ளும் இடமாகவும் இருந்தது. விடை சரி. கல்வியை ஊக்குவிப்பதில் அரசர்களும் சமூகமும் தீவிர அக்கறை காட்டியதாக ஜாதக கதைகள் குறிப்பிடுகின்றன. விடை சரி. இடைக்கால இந்தியாவில் பெண் கல்வி நடைமுறையில் இல்லை. விடை தவறு. நடைமுறையில் இருந்துச்சு. RMSA திட்டமானது 10வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் செயல்படுத்தப்பட்டது. விடை தவறு. என இது 11வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் தான் செயல்படுத்தப்பட்டது RMSA. அடுத்து பின் வருவனவற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடு. இதில் நம்மளுக்கு எத்தனை கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. 4 கொடுத்துருக்காங்க. இதில் எது சரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விடை 1, 2 மற்றும் 3 சரி. ஏன்னா 4வது தவறு. சோழர்கள் வராது. இதில் பாண்டியா வரும். ஓகேவா. முதல் கூற்று, 2வது கூற்று, 3வது கூற்று, இந்த 3மே சரி. அடுத்து சரியான இணையை கண்டுபிடி. இதில் எது சரியான இணைனா 1835ஆம் ஆண்டில் மெக்காலயன் குறிப்பு ஆங்கில கல்வி தான் சரி. ஓகேவா. அடுத்து அலகு 6ல் இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி. இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க. மதிப்பீடு பகுதியில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். பின் வருவனவற்றில் மக்களின் எந்த செயல்பாடுகள் கைவினைகளில் சாராதவை. விடை இரும்பை உருக்குதல். 2. டேஸ் தொழில் இந்தியாவின் பழமையான தொழிலாகும். விடை நெசவு. 3. கம்பளி மற்றும் தோல் தொழிற்சாலைகள் காணப்படும் முக்கிய இடம் கான்பூர். இந்தியாவின் முதல் 3 ஐந்தாண்டு திட்டங்களின் முக்கிய நோக்கமாக இருந்தது என்ன. விடை வலுவான தொழில்துறை தளத்தை உருவாக்குதல். 5.
இந்தியாவில் தொழில் மையம் அழிதலுக்கு காரணமல்லாதது எது? விடை இந்தியாவின் தொழில்துறை கொள்கை. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. கைவினைப் பொருட்கள் இந்திய மக்களின் வாழ்க்கையில் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்தது. அடுத்து 2, தொழிற்புரட்சி நடைபெற்ற இடம் இங்கிலாந்து. அஸ்ஸாம் தேயிலை நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1839. கொல்கத்தா அருகில் உள்ள ஹூக்ளி பள்ளத்தாக்கில் ரிஷ்ரா இடத்தில் சணல் தொழிலகம் அமைக்கப்பட்டது. சூயஸ் கால்வாய் ஐரோப்பாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே தூரத்தை குறைத்தது. அடுத்து பொறுத்துக. டவர்னியர். விடை பிரெஞ்சு பயணி. டாக்கா மஸ்லின் துணி. தாதாபாய் நவ்ரோஜி செல்வ சுரண்டல் கோட்பாடு. பாலிகஞ்ச் காகித ஆலை. ஸ்மித் கைவினைஞர். இதுதான் அதற்கான விடை. அடுத்து சரியா தவறா என குறிப்பிடுக. இந்தியா பருத்தி மற்றும் பட்டு துணிகளுக்கு புகழ் வாய்ந்தது. விடை சரி. இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் ரயில்வே அறிமுகப்படுத்தப்பட்டது. விடை சரி. நவீன முறையில் முதன்முதலாக இரும்பு ஜாம்ஷெட்பூரில் உற்பத்தி செய்யப்பட்டது. விடை தவறு. 1948ஆம் ஆண்டு தொழிலக கொள்கையானது கலப்பு பொருளாதாரத்தை கொண்டு வந்தது. விடை சரி. 10வது மற்றும் 11வது ஐந்தாண்டு திட்டம் தீவிர வேளாண்மை உற்பத்தி வளர்ச்சிக்கு சான்றாக உள்ளது. விடை தவறு. அடுத்து சரியான கூற்றை கண்டுபிடி. பின்வருவனவற்றில் சரியானவைகளை தேர்ந்தெடுத்து குறியிடவும். பின்வருவன கூற்றுகள் எத்தனை கூற்றுகள் கொடுத்துருக்காங்க? இங்கே ஒரு 3 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒன்று மொத்தம் 4 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. எது சரியானது அப்படின்னா 2 மற்றும் 4வது கூற்றுகள் வந்து சரி. ஓகேவா? அடுத்து இங்கே கூற்று காரணம் கொடுத்துருக்காங்கம்மா. இதில் எது சரி அப்படின்னா கூற்று சரி, ஆனால் காரணம் வந்து கூற்றுக்கான விளக்கம். ஓகேவா? அடுத்து பின்வருவனவற்றில் சரியாக பொருந்தாதது ஒன்று எப்படின்னா எது பொருந்தாததுன்னா பொருளாதார தாராளமயமாக்கல் 1980 தான் பொருந்தாதது. அடுத்து அழகு 7ல் பாருங்கள். ஆங்கிலேயர் ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள். இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். பழங்கால நகரங்கள் எனப்படுவது ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ. ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட கடலோர நகரங்கள் வந்து மேற்கண்ட அனைத்தும் சூரத், கோவா, பம்பாய் எல்லாமே தான். அடுத்து 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தொடங்கிய நகரமயமாக்கலின் ஒரு புதிய நடைமுறை வந்து மேற்கண்ட அனைத்தும். இதுக்கும் விடை வந்து மேற்கண்ட அனைத்தும் தான். ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வருகை தந்தது வர்த்தகத்திற்காக. புனித ஜார்ஜ் கோட்டை ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட இடம் வந்து மதராஸ். அடுத்து 1744ஆம் ஆண்டு வரை கிழக்கிந்திய கம்பெனியின் முதன்மை குடியிருப்பாக இருந்தது எதுனா புனித ஜார்ஜ் கோட்டை. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. இந்தியாவில் இருப்பு பாதை போக்குவரத்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து 1853. 2, இந்தியாவின் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ரிப்பன் பிரபு. 3, 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் டேஸ் அறிமுகப்படுத்தியது. விட இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தியது. அடுத்து நகராட்சி உருவாக்குவதற்கு பொறுப்பாக இருந்தவர் சர் ஜோசியா சைல்டு. அடுத்து 1639இல் பிரான்சிஸ் டே மற்றும் ஆண்ட்ரூ கோகன் ஆகியோர் மதராசப்பட்டினத்தில் ஒரு தொழிற்சாலை மற்றும் வர்த்தக நிறுவனத்தை நிறுவுவதற்கு அனுமதி பெற்றனர். அடுத்து பொறுத்துக. பம்பாய். விடை 7 தீவு. இராணுவ குடியிருப்புகள் வந்து கான்பூர், கேதர்நாத் சமய மையம், டார்ஜிலிங் மலைவாழிடங்கள், மதுரை பண்டைய நகரம். அடுத்து சரியா தவறா என குறிப்பிடுக. இந்தியாவில் வரலாற்றுக்கு முந்தைய காலங்களிலிருந்து நகரங்கள் செழித்து வளர்ந்தன. விடை சரி. பிளாசி போருக்கு பின்னர் ஆங்கிலேயர்கள் அரசியல் ஆதிக்கம் பெற்றனர். விடை சரி. புனித வில்லியம் கோட்டை சென்னையில் அமைந்துள்ளது. விடை தவறு. குடியிருப்புகளில் இராணுவ வீரர்கள் வாழத் தொடங்கினர். விடை சரி. மதராஸ் 1998இல் அதிகாரபூர்வமாக சென்னை என மறுபெயரிடப்பட்டது. விடை தவறு. அடுத்து சரியான கூற்றை தேர்வு செய்யவும். கூற்று இந்தியா பிரிட்டனின் மேலாண்மை குடியேற்றமாக மாறியது. காரணம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா கூற்று சரி மற்றும் காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்து பின்வரும் எந்த அறிக்கைகள் உண்மையற்றவைன்னு கேட்டிருக்காங்க. இங்கே அறிக்கைகள் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 அறிக்கைகள் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எதுனா 1 மட்டும்தான். ஓகேவா? உண்மையற்றவை எதுனா 1. அடுத்து கூற்று காரணம் இங்கே கொடுத்துருக்காங்கம்மா. கூற்று காரணம் இதில் பார்த்தோம் விடை என்னன்னா கூற்று சரி மற்றும் காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்து வரலாறு பகுதியில் கடைசி படம் அழகு 8 என்னென்னா காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை. இதில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். டேஸ் சமூகமானது தனக்குள்ளிருந்து வெளியிலிருந்து மாற்றங்களை உட்கிரகித்தும் வெளிப்படுத்தியும் நீக்கியும் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறதுனா விடை வந்து மனித. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையார். 3 பாருங்கள். சதி எனும் நடைமுறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1829. BM மலபாரி என்பவர் ஒரு பத்திரிகையாளர். பின்வருவனவற்றில் எவை எது சீர்திருத்த இயக்கங்கள்னா மேற்கண்ட அனைத்தும். அடுத்து
பெதுன் பள்ளி 1849 ஜேஇடி பெதுன் என்பவரால் நிறுவப்பட்டது. 1882ஆம் ஆண்டில் சிறுமிகளுக்கான ஆரம்ப பள்ளிகளை தொடங்க எந்த ஆணையம் பரிந்துரைத்ததுன்னா விடை ஹண்டர். சாரதா குழந்தை திருமண மசோதாவானது சிறுமிகளுக்கான குறைந்தபட்ச திருமண வயதை 14 என நிர்ணயித்தது. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. பெண் சிறார் சங்கம் 1819 கிறித்தவ சமய பரப்பு குழுக்களால் அமைக்கப்பட்டது. சிவகங்கையைச் சேர்ந்த வேலுநாச்சியார் என்பவர் பிரிட்டிஷாரை எதிர்த்து வீரமாக போராடினார். இந்திய ஊழியர் சங்கத்தை நிறுவியவர் கோபாலகிருஷ்ண கோகலே. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதிகளில் ஒருவர் ஈவேரா பெரியார் ஆவார். கந்துகுரி வீரேசலிங்கம் வெளியிட்ட பத்திரிகையின் பெயர் விவேகவர்தினி ஆகும். அடுத்து பொறுத்துக. பிரம்ம ஞான சபை விடை அன்னி-பெசன்ட். சாரதா சதன் பண்டித ரமாபாய். உட்ஸ் கல்வி அறிக்கை 1854. நிக்கோலா கோண்டி இத்தாலிய பயணி. வரதட்சணை சமூக தீமை. அடுத்து சரியா தவறா என குறிப்பிடுக. ரிக் வேத காலத்தில் பெண்கள் கௌரவிக்கப்பட்டனர். விடை சரி. தேவதாசி முறை ஒரு சமூக தீமை. விடை சரி. இந்திய சமூக சீர்திருத்த இயக்கத்தின் முன்னோடி ராஜா ராம் மோகன் ராய். விடை சரி. அடுத்து பெண்களுக்கான 23% இடஒதுக்கீடு என்பது பெண்களின் சமூக அரசியல் நிலையை மேம்படுத்துவதை குறிக்கிறது. விடை தவறு. 1930ஆம் ஆண்டு சாரதா சட்டம் சிறுவர்கள் மற்றும் சிறுமிகளுக்கான திருமண வயதை உயர்த்தியது. விடை சரி. சரியான கூற்றை தேர்வு செய்யவும். சரியான இணையை கண்டுபிடி. விடை மகளிர் பல்கலைக்கழகம், பேராசிரியர் டி.கே. கார்வே. இதுதான் சரியானது. அடுத்து மாறுபட்ட ஒன்றினை கண்டுபிடி. இதில் எது மாறுபட்டதுன்னா விதவை மறுமணம். அடுத்து பின்வரும் கூற்றுக்களை கவனிக்கவும். இங்கே கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. 2 கூற்றுக்கள் கொடுத்துருக்காங்க. மேலே கொடுக்கப்பட்ட எந்த வாக்கியங்கள் சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. இந்த 2 வாக்கியங்களில் எது சரியானவை அப்படின்னா 1 மற்றும் 2 ரெண்டுமே சரியானதா. அடுத்து கூற்று இங்கே கொடுத்துருக்காங்க. காரணமும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. விடை கூற்று சரியானது. காரணம் கூற்றை விளக்குகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.